ஒரு மலை அடிவாரத்தில் பசுமையான காட்டில் நரியும் கழுதையும் நண்பர்களாக இருந்தனர். அவர்கள் நட்பானதே தங்களுக்கு இணை யாருமில்லை என இருவருமே நினைத்ததால்தான். நரி அண்ணா, நீங்களும் பெரிய விலங்குதான் என எப்படி தெரிந்து கொண்டீர்கள்? அதுவா, நான் நேற்று மாலை வீட்டுக்கு செல்லும் போது என் நிழலை பார்த்தேன். அதை பார்த்த பிறகுதான் நான் எவ்வளவு பெரியவன் என தெரிந்து கொண்டேன். என்னாலேயே என் கண்களை நம்ப முடியவில்லை என்றால் பார்த்துக்கொள்ளேன். கழுதையே, நீயும் ஒரு பெரிய விலங்குதான் என எப்படி தெரிந்து கொண்டாய்? நான் ஒருமுறை கடவுளின் சிலையை சுமந்து கொண்டு சென்ற பொழுது வழிநெடுக இருந்த மக்கள் அனைவரும் என்னை வணங்கி வரவேற்றனர். அன்று முதல் நான் எவ்வளவு பெரியவன் என தெரிந்து கொண்டேன். ஒரு நாள் மதியம் அவர்கள் இருவரும் காட்டினுள் சென்றபோது சிறிய பறவைகளும் விலங்குகளும் மர நிழலில் ரெஸ்ட் எடுத்துக்கொண்டிருந்தன. நிழலில் தங்கியிருந்த பறவைகளும் சிறிய விலங்குகளும் இவர்களை பார்த்ததும் சந்தோஷமாயின. அங்கிருந்த பன்றி குட்டி, அண்ணே, கதை ஏதாவது சொல்லுங்களேன், எங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குது என்றது. தம்பி, எங்களுக்கு கதையெல்லாம் தெரியாதே. அப்படின்னா உங்கள் அனுபவங்களை பற்றி சொல்லுங்களேன் எங்களுக்கு. நரி சொல்ல ஆரம்பித்தது. நரி சொல்ல சொல்ல அது காட்சிகளாக அவைகள் கண்முன் தெரிந்தது. மதியம் சாப்பிட்டுவிட்டு ஒரு மலைச்சரிவில் புலி ஒன்று ரெஸ்ட் எடுத்துக் கொண்டிருந்தது. புலியின் அருகே நரி வந்தது. இருவரும் பேசிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது புலி சொன்னது, என்னுடைய அழகான மென்மையான பட்டு போல கோட்டும் அதன் மேல் வட்டமாக மின்னும் புள்ளிகளும் என் தோற்றம் எல்லோரையும் கவரும் விதமாக இருக்கிறது. பார்த்தாயா நீ? தோற்றம் அழகாகத்தான் இருக்கு, ஆனால் உண்மையான அழகு புத்திசாலித்தனமும் அறிவும் தான். அது எல்லோரையும் விட என்னிடம் நிறைய இருக்கிறது. அச்சச்சோ, புலிக்கு கோபம் வந்து உங்களை என்ன செய்தது? நான் சொன்னதில் இருந்த உண்மையை கண்ட புலி பதில் பேசாமல் காட்டினுள் சென்று விட்டது. வெட்டப்பட்ட மரத்தில் ஏறிய கழுதை பேச ஆரம்பித்தது. கழுதை பேச பேச அது காட்சிகளாக அவைகள் கண்முன் தெரிந்தது. சிங்கம் கூக்கையிலிருந்து கிளம்பிய பொழுது சில விலங்குகள் சிங்கத்திற்கு வணக்கம் என மரியாதையை செய்தன. அப்போது நான் இதெல்லாம் ரொம்ப ஓவர் என்றேன். சொன்னது யார் என்று திரும்பி பார்த்த சிங்கம் பேசினது நான்தான் என தெரிந்தவுடன் ஒன்றும் சொல்லாமல் சென்று விட்டது. என்ன, உண்மையாகவா? இதிலிருந்தே தெரிகிறதே நீங்கள் இருவரும் சிங்கம் புலியை விட வல்லவர்கள் என்று. கழுதையும் நரியும் சொன்னதை நம்பாத தீக்கோழி சிங்கத்தை சந்திக்க சென்றது. என்ன தீக்கோழி, சௌக்கியமா? எஸ் மை லார்ட். Which brings you here? நடந்ததை விளக்கியது. பொடியன் என கண்டுகொள்ளாமல் சென்றால் நான் பயந்ததாக நினைக்கிறானா? Let us go and teach them a lesson. Hello, if you like it, please subscribe. Thank you for watching Surya eHub.